யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், தேகுராய தேவிக்கு மாதாக்கி ஜெய். அப்புறம் இன்னொரு அனுபவம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1998 அப்போ வந்து டிசம்பர் 24 திடீர்னு கடையில் தான் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு டாய்லெட் போகும்போது பிளட்டாக வெளியே போயிடுச்சு. பிளட்டாக வெளியே போனோடனே அப்படியே மயக்கமாகி கடையிலே படுத்துட்டாங்க. உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே நான் வந்து என்ன சொன்னேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அடுத்தடுத்து டாய்லெட்டில் வந்து பிளட்டு தான் போகுது. அப்படிங்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னால் ரொம்ப பயந்துக்கிட்டு வரவே மாட்டேன், என்னை பெட்டில் சேர்த்துருவாங்க, வரமாட்டேன்னு சொன்னோடனே அப்புறம் நாங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தி தம்பி என்னோடய பையன் வந்து காரில் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி மயக்க நிலையிலேயே அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என்னையே வர விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்புறம் தம்பி ஆனந்தராஜனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு தம்பி இப்படி இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அதனால் இங்கே வாங்கினேன். தம்பி உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனால் அங்கே போஸ் கிளினிக் அங்கே பக்கத்தில் அங்கே தான் சேர்த்துருந்தோம். அங்கேயும் போய் அவர் சொல்கிறாரு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாரு. நான் என்னென்னா இங்கேருந்து அந்த ராஜமாரிக்கா கொடுத்த புக்கை தான் நான் வந்து ரொம்ப என்னோட நெஞ்சிலே வச்சு அந்த புக்கை வச்சு நாம சொல்லிக்கிட்டே நான் வந்து காரில் போகிறேன். அந்த புக்கை பக்கத்துலேயே வச்சுருக்கேன். என்னோட பொண்ணு சுமிதாவும் கூட இவர் கூட போயிருந்தா. அப்போ 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து பல்ஸ் குறையுதுங்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளட் எடுக்கிறாங்க. அப்படியே சரிஞ்சிட்டாரு. தம்பி வந்து கூப்பிட்டு பார்க்குறேன். நான் யோகிராமான்னு நான் ரொம்ப பண்ணேன். ஏன்னா எப்பயுமே டிசம்பர் 9 நான் வந்து சாமிக்கு எப்போ நான் சாமியை பார்த்தேன்னா அப்போ இருந்து எனக்கு வந்து தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும்னு ஒவ்வொரு வருஷமும் நான் லெட்டர் எழுதுவேன். அப்போ சாமி ப்ளஸ் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. அந்த மணி ஆர்டர் இதில் ப்ளஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ தானே நம்ம டிசம்பர் 9 தானே கல்யாண நாள், நமக்கு இப்போ தான் நான் சாமிக்கு லெட்டர் எழுதினேன், எப்படி இவங்களுக்கு இவ்வளோ இதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஃபீல் பண்ணி நான் யோகிராமான்னு அப்படி ரொம்ப நாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்த்தா தலை சரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பி எவ்வளவோ சொல்கிறேன். நான் வந்து வெளியே இருந்தே அழுகிறேன். யோகிராமான் கரெக்டாக அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக மணி 12 ஆகும்போது தலையை ஒரு மாதிரி குலுக்கி இப்படி எந்திரிச்சாரான். கரெக்டாக மணி அடிச்சிச்சு. சர்ச்சிலேருந்து மணி அடிச்சிச்சு, சத்தம் கேட்டுச்சுங்க. கேட்டது தலை ஒரு குலுக்கி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே பல்ஸ் கொஞ்சம் கூட இருக்குன்ட்டு அப்படியே ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. ஐசியூ கொண்டு போய் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நேரம் உயிர் வந்ததே சாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அவர் இன்னும் சொல்லுவார், நீ வந்து அந்த நேரம் நீ சாமி கும்பிட்டனால தான் நான் வந்து உயிர் பிழைச்சிருக்கேன்னு இப்போ வரைக்கும் அவர் அதை தான் சொல்லுவார். நான் வந்து வரமாட்டேன்னு நான் சொன்னேன், ஆனால் எனக்கு வந்து நீ வந்து கூட்டிகிட்டு போனனால தான் நான் வந்து சாமியோட பிளெஸ்ஸிங்ஸில் தான் நான் எனக்கு மறுபிறவி இதுதான் என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவார். அதை என்னோட அடுத்த அனுபவம் எப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வந்து என்னோடய பையன் வந்து கொடைக்கானலில் 11th படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து 11th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். போனோடனே அவங்க நைட் ஆகிருச்சு. அந்த பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நைட்டு போக வேண்டாம், காலையில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு காலையில் அன்றைக்கி சண்டே, நான் வந்து மண்டே வந்து நான் கடையை திறக்கணும், கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு சொல்லி இவங்க நைட்டாக கிளம்பி போகணுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மலையை விட்டுலாம் இறங்கியாச்சு. இறங்கி வத்தலை கொண்டு வந்தோடனே நான் பின்னால் இருக்கேன். என்றைக்குமே நான் வந்து கார் டிரைவிங் அப்போ நான் தூங்கவே மாட்டேன். என் பையன் முன்னால் உட்காந்துருக்கான். இவர் கார் ஓட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் வத்தலை கொண்டு வந்து இறங்கி ஒரு 10 கிலோமீட்டரில் இவங்க
தூங்கிட்டு வண்டி ஓடுறது தெரியாமல் லெஃப்ட் சைடு வந்துக்கிட்டு இருந்தவர் வலது பக்கம் போய் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஒரு 20 அடி தூரத்துக்குலாம் போயிட்டாங்க. போய் டம் டம்முன்னு சத்தம் கிட்ட நான் ஒரு செகண்ட் எப்பவுமே தூங்க மாட்டேன், நானும் கண்ணா செஞ்சுட்டேன். அந்த ரோடையே கிராஸ் பண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளேயும் கீழே போனோடனே அப்போ தான் எனக்கு முழுக்க வந்து யோகிராமான்னு நான் கத்துன உடனே அதுக்குள்ளே 10-15 அடி வண்டி வேகமாக ஸ்பீடாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நிறுத்தி பார்க்குறாரு. அந்த ஒரு யோகிராமான்னு சொன்ன உடனே தான் அந்த கார் நிற்கிது. அது வரைக்கும் டம்முன்னு போய்கிட்டே தான் இருக்குது. நான் முழிச்சு ஒரு செகண்டில் யோகிராமான்னு கத்துன உடனே டக்கு நிற்கிது காரு. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த ஒரு ஸ்டெடியான நிலைக்கே வர்றாரு. அதுக்குள்ளே அது ஒரு முள் காட்டுக்குள்ளே போயிடுச்சு காரு. அப்போ நிற்கும்போது தனியாக என்ன செய்யறதில்ல, இறங்கவும் முடியல, பூரா முள். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆட்டோ ஒன்று வருது, ரோட்டில் ஒரு லாரி ஒன்று வருது. அதுலேருந்து ஆள் இறங்கி எங்களுக்கு எந்த அடியுமே கிடையாது, காருக்கு எந்த இதுவுமே கிடையாது. இவ்வளோ தூரம் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி இவ்வளவுல கார் வந்து ஸ்டெடியாக தான் நிற்கிது, யாருக்கு எந்த அடியுமே கிடையாது. அப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வர்றாங்க. வந்து என்னை மெதுவாக கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போக, காரை மெதுவாக தள்ளி விட, அந்த லாரியிலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த யோகிராமாங்கிற நாமத்துக்கு சாமி வந்து உடனே எங்களுக்கு வந்து உதவிக்கு வந்து கூடவே இருந்து பழையபடி ஊர் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பாக கூடயே தான் வந்து வீட்டில் வர்ற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் இது வந்து ஒன்றுமே ஆகாமல் இருந்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமான மிராக்கிள் தான் இது. அதே மாதிரி இன்னொரு தடவை கார் ஆக்சிடெண்ட்டு எப்படின்னா, சிவகாசியிலேருந்து என் மருமகளுக்கு அப்போ பூ வச்சுட்டு நாங்கள் வந்தோம். அப்போ பூ வச்சுட்டு வரும்போது சண்டே அன்னைக்கு பூ வச்சுட்டு வரோம். வந்து நானும் என் பையன், என்னோடய ஹஸ்பண்டு, டிரைவரு, 4 பேரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது விருந்தினர்கிட்ட வரும்போது ஒரு இவன் நல்லா கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஊடால டிராக்டர் வந்து இடையில வந்து உள்ளே நுழைஞ்சி கார் அப்படியே திருப்பி கார் முன்னாடி பூரா சுக்காக உடஞ்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலை. அப்பையும் நான் யோகிராமான்னு தான் கத்துனேன். அப்பையும் யோகிராமான்னு கத்துன உடனே எங்களுக்கு யாருக்கு எந்த அடியும் கிடையாது. முன்னால் இருக்கிற அப்போ தான் அந்த கார் வாங்கியிருந்தோம், வாங்கி 6 மாதம் கூட இல்லை. ஆனால் அந்த கார் முன்னால் பூரா நொறுங்கிருச்சு, ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நொறுங்கிருச்சு. அப்புறம் மெதுவாக பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இறக்கி விட்டாங்க. மெதுவாக எல்லாருக்கும் வந்தால் எல்லாருக்குமே எந்த அடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பையும் சாமி தான் நம்மளை கூட, ஏன்னா சாமி படம் காரில் இருக்கும், சாமி நாமம் சொல்லிக்கிட்டே வருவேன். நான் ஏறும்போதே சாமியை பேரை சொல்லித்தான் நான் ஏறுவேன். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரமும் எங்களுக்கு எதுவுமே ஆகலை. அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்தால் அப்பையும் தப்பிச்சோம். அந்த கார் வர்றதுக்கு திரும்ப வர்றதுக்கே ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது ரிப்பேர் ஆயிருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஆகாதது சாமி தான் காப்பாற்றிருக்காரு. எதனாலுமே நான் சாமிகிட்ட வந்து பிள்ளைங்களோட இது ரொம்ப வருஷமாக சாமிக்கு வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காதுன்னு. எழுதும்போது சுருக்கி தான் எழுதணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் முடியாது. பெரிய லெட்டராக வரும். ஆனாலும் சாமி என்ன நினைப்பாரோன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் அனுப்புவேன். ஆனாலும் என்னால் நிறுத்த முடியாது. சாமி வந்து முதலெல்லாம் சன்னதி ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது ஜெயராமன் தான் அதை படிப்பதாக சொன்னார். அந்த படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தட போனேன்னா அதை பற்றி எல்லாமே கேட்பாங்க. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ளஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ வந்து ஜஸ்டிஸ் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அடிக்கடி முந்தி மாதிரியே நான் நிறைய லெட்டர் எழுதுவேன். என்னால் அதை நிறுத்தவே முடியல. அப்போ வந்து ஜஸ்டிஸ் ஐயா என்கிட்டையும் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய லெட்டர் எழுதுறான்னாங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்டே அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஏன் கோமதி வந்து இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாமி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அப்படி தான் எழுதுவாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க அப்படி தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஜஸ்டிஸ் ஐயா வந்து என்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாரும் இருக்கும்போதும் மாறி மாறி ஜஸ்டிஸ் ஐயா சொல்லி அதை அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அதாவது சாமியை நான் தொந்தரப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சாமி வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாரு. அவங்க அதனால ரொம்ப சந்தோஷமா ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க. தெய்வமாக சாமி கூடயே இருந்து ஒவ்வொரு தடவையும் சாமிகிட்ட ஏதாவது சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் தெய்வமாக அதை வந்து எடுத்து கொடுப்பாங்க. உடனே சாமி வந்து அவ்வளோ தூரம் ப்ளஸ் பண்ணுவாங்க. தெய்வமாக அவ்வளோ அந்த அன்பும் கருணையும் நாங்கள் வந்து ரொம்ப செஞ்ச புண்ணியம்தான். எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க, பேத்தி, என்னோட கொள்ளு பேத்தி எல்லார் மேலேயும் தெய்வமாக அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ரொம்ப நாங்கள் வந்து புண்ணியம் செஞ்சுருக்கணும். நாங்கள் அதுக்கெலாம் சாமி கொடுத்த இதுதான் எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த யோகிராம் சிவகுமார் அவர்களுக்கும், மா தேவகி அம்மா அவர்களுக்கும், ஜஸ்டிஸ் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு சுவாமியை காட்டி கொடுத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், எங்களோட குடப்பரவா அக்கா திலகவதி அக்கா அவர்களுக்கும், குமாரவேல் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Ram